வணக்கம் அண்ட் வெல்கம் டு வி ஃபார் யூ. இன்னைக்கு இந்த வீடியோல பிக் பாஸ் சீசன் 9 93வது நாளோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. எபிசோட ஸ்டார்டிங்லயே வியானா கிச்சன்ல இருந்துகிட்டு என்னது இது தலை இந்த வீட்டுல இல்ல இந்த வாரம், அப்ப ஆளுக்கு ஒரு வேலையை இழுத்து போட்டு செஞ்சா தானே ஏதாவது பண்ண முடியும், இதை செய்யுங்க பாத்திரங்களுக்கு சொல்லிக்கிட்டே தான் இருக்க முடியும் அப்படின்னு கேட்க திவ்யா போய் சொல்லிதான் பாறேன் அப்படின்னு சொல்ல நேரா வெளியே போய் சொன்னாங்க. சபரி சொல்லிட்டாப்ல நான் இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டேன், நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்டா நான் சமைக்கிறேன் அப்படின்னாங்க. அப்ப போய் சம அப்படின்னு சொன்னா வந்து வெசல் வாஷ் பண்ணுங்க அப்படின்றாங்க. போய் பண்ணு, நான் காலையிலேயே என் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் அப்படின்ட்டாப்ல. வந்த உடனே அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அத காலையிலேயே செய்யறாங்க போல இருக்கு. வெசல்ஸ் வந்து வாஷ் பண்ணனும்ல, நான் காலையில என் வேலையை முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் சாண்ட்ரா சொல்றாங்க சமைக்கிறதுக்கு ஆல்ரெடி நாங்க 2 பேர் இருக்கோம், நீ வேணா வெசல் வாஷ் பண்ண அப்படின்னு சொன்னா நான் சமைப்பேன், அதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க நான் என்ன பண்ணணும் அப்படின்றாங்க. இல்லம்மா ஆல்ரெடி நானும் திவ்யாவும் சமையலுக்கு ஃபிக்ஸ் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னா நான் உங்களை வந்து பாத்திரம் கழுவுங்கன்னு சொல்லல, ஆனா நீங்க எப்படி சொல்றீங்க தெரியுமா, நீ போய் பாத்திரம் கழுவு அப்படின்னு சொல்றீங்கன்னு சொல்ல இங்க பாரு ட்விஸ்ட் பண்ணாத, நான் அப்படி சொல்லவே இல்லை அப்படின்னு சொன்னா நான் ட்விஸ்ட் பண்ணவே இல்லை, எனக்கு அதெல்லாம் தெரியாது ஓகேவா, நான் பொதுவா தான் இங்க வந்து சொன்னேன். இப்ப அவன் சபரி எப்படி சொன்னான், ஆனா இவங்க நீ போய் கழுவு அப்படின்றாங்க அப்படின்னு சொல்ல இங்க பாரு நான் அப்படி சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல நான் காமனா தான் இதை வந்து சொன்னேன், நீங்க சொல்ற டோனே ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆளு எஸ்கேப். இப்போ இவன் எப்படி பேசினா இவங்க வந்து போய் பாத்ரூம் கழுவு அப்படி சொல்லல. ஆக்சுவலி சொல்ல போனா இங்க சபரி தான் மூஞ்சில அடிச்சாப்ல பேசினாப்ல, அப்படின்னா நீ போய் பாரு அப்படின்னு. ஆனா சாண்ட்ரா மேல மேடமுக்கு ஆல்ரெடி ஒரு நெகட்டிவ் ஒப்பீனியன் இருக்கிறதுனால மேடம் அங்க போய் உரண்டை இழுக்கிறாங்க. அதான் தலை இல்லையில, அப்ப கெஸ்டா வந்தா கெஸ்ட் வேலையை மட்டும்தான் பார்க்கணும், அங்க போய் அதிகாரம்லாம் பண்ணக்கூடாது, அப்படி பண்ணா இப்படித்தான் அசிங்கப்படணும். நான் காமனா சொன்னேன் ஓகேவா, இங்க வந்து சொல்ற டோனே மாதிரி. இதுல வேற உள்ள போய் கம்ப்ளைண்ட் வேற பண்றாங்க, எனக்கு ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கு, செவனே வீட்லயே இருந்திருக்கலாம் போல அப்படின்றாங்க. இங்க யாரு டாக்ஸிக்கா இருக்கிறது, வந்த உடனே ஒரு டாக்ஸிசிட்டியை லாரியா கொண்டு வந்து இறக்குனதே இவங்க தான். இப்ப அவங்களுக்கு டாக்ஸிக்கா இருக்குதாமா. இதுல வேற நீ நல்லா சீரியல் எல்லாம் நடிச்சு உன் டிராமாவை என்கிட்ட போறியா, அதான் நடிச்சு ஊரை ஏமாத்தி எல்லாரையும் வெளியே அனுப்பிச்சாச்சு இல்ல, ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு ஆளு டார்கெட் அப்படின்றாங்க. சீரியல் நடிச்சு உன் டிராமாவெல்லாம் என்கிட்ட காட்டினா எல்லாம் சரிதான், ஆனா இதெல்லாம் நேரடியா போய் சொல்லி இருந்தா சூப்பர்னு சொல்லலாம். கிச்சன் டீம்னு சொல்றீங்களே, திவ்யா மட்டும் தனியா சமைக்கிறாங்க போய் சமைங்கன்னு சொல்லலாம். அதை விட்டுட்டு சம்பந்தமே இல்லாம பேசிட்டு வந்து எதுக்கு இதெல்லாம்? நடிச்சு ஊரை ஏமாத்தி எல்லாரும் வெளியே அனுப்பிச்சாச்சுல்ல. நெக்ஸ்ட் வேற சொல்றாங்க அவங்களே என்னைய நாமினேட் பண்ணி வெளியே அனுப்பிச்சுட்டு நான் உன்னை நினைச்சேன் தெரியுமா அப்படின்னு நடிப்பு வேற கிழிச்ச. ஊருக்கு இப்படி ஒரு 4 கிழவி இருந்தா போதும், ஊர் நல்லா இருக்கும், நாசமா போயிரும் அப்படின்றாங்க. இப்ப எதுக்கு வியானா உள்ள போய் ரிவ்யூ கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு புரியல. ஊருக்கு 4 கிழவி இப்படி இருந்தா ஊர் நல்லா இருக்கும், நாசமா போயிரும். அடுத்து வேற நான் எல்லாரும் சேர்ந்து செய்வோம்னு தான் சொன்னேன், அதுக்கும் உன்னோட கிறிஸ்டபர் மூஞ்ச வச்சுக்கிட்டு நீ போய் பாத்திரங்கள் ஒண்ணு சொன்னா எப்படி அப்படின்றாங்க. கிறிஸ்டபரா, எந்த கிறிஸ்டபர், ராட்சசரா அப்படின்னு கேட்டா ஆமா அப்படிங்கிறாங்க. வியானா நிறைய ரீல்ஸ் மீம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு போயிருப்பாங்க போல இருக்கு, எல்லாத்தையும் போய் 2 நாள்ல மொத்தமா சொல்லி ஸ்கோர் பண்ணணும்னு பாக்குறாங்க போல. அதெல்லாம் வெளியில 1000 மீம்ஸ் போடுவாங்க, ஆனா அதெல்லாம் உள்ள போய் நீயே அவங்களோட பழகிட்டு நீயே உள்ள போய் அதெல்லாம் சொன்னீனா அப்ப அது என்னது? கிறிஸ்டோபர் மூஞ்ச வச்சுக்கிட்டு நீ போய் பாத்திரங்க அப்படின்னா. நெக்ஸ்ட் டைரக்டரும் தர்பூசணி வந்தாங்க, வெளியில வச்சு வினோத்தை அந்த அளவுக்கு கழுவி ஊத்திட்டு அவர் வெளியே வரும்போது அழுததெல்லாம் வந்து ஃபேக்கு, ஆனா என் தங்கச்சி பார்வதி அழுதுதான் உண்மைலாம் பேசிட்டு இப்ப உள்ள போனதும் அப்படி கட்டி பிடிக்கிறான். மெய்யழகன் காம்போவை பத்தி எல்லாம் பேசுறாப்ல. வெளியே இருக்கும் போதெல்லாம் அதெல்லாம் மெய்யழகன் காம்போலாம் கிடையாதுங்க, வெளியே தான் நீங்க அப்படி சொல்றீங்க, உள்ள எனக்கு அது டார்ச்சரா இருந்தது, அதெல்லாம் மெய்யழகன் இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப போய் மெய்யழகனா என்ன திடீர்னு நல்லவன் ஆயிட்டாப்ல. நானும் மெய்யழகன் காம்போ, நானும் வினோத் தானே. அடுத்து கொஞ்ச நேரத்திலே ஃபுல்லா தற்பெருமை பேச ஆரம்பிச்சாப்ல. சார் நான் இருந்தேன் பாத்தீங்களா ஒரு 45 நாள், அதுல ஃபுல்லா நாம தான், லைஃப் ஃபுல்லா நாம தான், ப்ரோமோ எல்லாத்துலயுமே நான் தான் அப்படிங்கிறாப்ல. வியானா கேக்குறாங்க உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா, நான் எதையுமே சொல்ல முடியாம இருக்க, நீ என்ன எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னா ஐயோன்னு தலையில கை வைக்கிறாப்ல. அவங்களும் சரி விடு நம்ம வேற ஏதாச்சும் ஃபன்னா பேசுவோம் அப்படின்னு சொன்னா ஐயோ ஒரே ஒரு தற்பெருமையை சொல்லாம விட்டுட்டேன்னு மறுபடியும் வர்றாப்ல. அப்புறம் தங்கம் ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன், எல்லா வருஷமும் இல்லாம இந்த வருஷம் தான் லைவ் வாட்ச் வந்து கூடிருச்சான், காரணம் என்னன்னு கேட்டா நீங்க வாட்டர்மெலன் உள்ள இருந்ததான்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்ல எல்லாரும் சிரிக்கிறாங்க. விக்ரம் கேட்டாப்ல அங்க சுத்தி இங்க சுத்தி இந்த வந்துட்ட பத்தியா நீன்னு ஒரு மனசாட்சி வேணாமாங்க ஒருத்தனுக்கு, ஒரு ஷோவே என்னாலதான் ஓடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காப்ல. அப்ப மத்தவங்க எல்லாம் என்ன உள்ள குச்சியை சப்பிட்டு இருந்தா. நெக்ஸ்ட் பணப்பட்டியோட டாஸ்க் 2 வச்சாங்க. நிறைய சகப்பு பந்து இருக்கும், அதுக்கு நடுவுல 3 மஞ்சள் பந்து இருக்கும். அந்த மஞ்சள் பந்தை மட்டும் விட்டுட்டு சிவப்பு பந்தை ஃபுல்லா ஊதி தள்ளணும். ஒவ்வொரு மஞ்சள் பந்துக்கும் 10,000 ரூபாய் வேல்யூ அப்படிங்கிறப்ப சொன்னாங்க. இந்த டாஸ்க்ல வினோத் ஒரு 10,000 ஜெயிச்சாரு, திவ்யா ஒரு 10,000 ஜெயிச்சாங்க, மத்த எல்லாருமே மஞ்சள் பந்தையும் சேர்த்து ஊதி விட்டாங்க. நெக்ஸ்ட் பிரவீன் வந்தாப்ல, பாட்டு போட்டதுமே அவர் தானே கண்டுபிடிச்சிட்டாங்க. வந்ததுமே வினோத் எகிரி குதிச்சு மேல விழுந்து கட்டி பிடிக்கிறாப்ல. அவர் பிடிச்சதுல மைக்கே இருந்து போச்சு, அந்த அளவுக்கு பிடிக்கிறாரு. நெக்ஸ்ட் வீட்டுக்குள்ள போய் வீட்டை ரொம்ப எக்ஸைட்மெண்டோட பார்த்து திரும்பி பார்க்க மாட்டானான்னு நினைச்சேன்னு சொல்லிட்டு
வியானாவைத்தான் நேத்துக்கு அவங்க பண்ணதுக்காக கழுவி ஊத்துறாப்ல. எனக்கு அது பிடிக்கவே பிடிக்கலடா. அட்லீஸ்ட் மோட்டிவேட்டிங்காவது பேசணும். அது சாதாரணம் இல்ல. ஒருத்தன் எல்லாத்தையும் விட்டுட்டு உள்ள வந்திருக்கிறது. வந்த உடனே கழுவி ஊத்த கூடாதுல்ல, புரியுதா? கொஞ்சம் பேசு, அன்பு கொடு. அதான் எனக்கு லைட்டா காண்டா இருந்துச்சு. இதுல வேற நாங்க நீங்கன்னு வேற சொன்னா எப்படி இருக்கும்? இரு நைட் ஆகட்டும் அப்படிங்கிறாரு. மெதுவா பேசு, பரவாயில்ல, அன்பு கொடு. அதான் எனக்கு லைட்டா காண்டா. எனக்கு அதை பார்க்கும்போது பரவாயில்லையப்பா, இவராச்சும் அதை தப்புன்னு உள்ள போய் சொல்றாப்லையே, இவருக்காச்சும் அது புரிஞ்சிருக்கே அப்படின்னு நினைச்சா கொஞ்ச நேரத்துல வெளியே போய் இவருமே விக்ரம கழுவி தான் ஊத்துறாப்ல. நாம எது பண்ணாலுமே இங்க மனசுல இருந்து தான் பண்றோம் இல்லையா? இதுக்கு கானஸ்டா நீ ஒண்ணு பண்ற, அது திருட்டு வேலையா இருக்கட்டும், இல்ல பச்சை நடிப்பா இருக்கட்டும், இல்ல அப்பட்டமான பொய்யா இருந்தாலுமே இங்க இருந்து நீ ஒண்ணு பண்றல்ல, இதுக்கு நீ ட்ரூவா இருக்கியான்னா சத்தியமா இல்ல. இங்க இருக்கிற நல்லவனை கெட்டவனாக்கி, கெட்டவனை நல்லவனாக்கி, வஞ்சகனாக்கின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாப்ல. இதுக்கு நீ ட்ரூவா இருக்கிறியா? சத்தியமா இல்ல. சிரிச்சிட்டு வேற நீங்க இந்த கேம் வந்து ஜெயிக்கணுங்கிற ஒரு கான்செப்ட்ல போறதுனால உங்களுக்கு நீங்க உண்மையா இல்ல, ஒரு மனிதாபிமானத்தை, ஒரு ஹியூமனிட்டி அப்படிங்கிற இதை வந்து நீங்க சாவடிச்சிட்டீங்க அப்படிங்கிறாப்ல. கெட்டவன நல்லவனாக்கி, அவன ஒரு கல்வனாக்கி. எனக்கு புரியல. நேத்துக்கு வியானா சொன்னதுக்கும் இப்ப இவர் சொல்றதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? சொல்ல போனா இவர் தான் ரொம்ப கொடூரமா சொல்லிக்கிட்டு இருக்காப்ல. செலிப்ரேஷனுக்கு போயிருக்காங்க, அங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்து அவங்கள மோட்டிவேட் பண்ணணும் இல்லையா? லைட்டா அவங்களோட கேமை என்ன சொல்லி சரி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கணும். அதை விட்டுட்டு ஒட்டுமொத்தமா இந்த சீசன்லயே நீ எப்படி கேம் ஆடணும் தெரியுமா, நீ எப்படிப்பட்ட ஒரு ஆளு தெரியுமா, நாங்க வந்து ரிவ்யூ சொல்லிட்டு இருக்க கூடாது. இது அதுக்கான டைமும் இல்ல, அங்க யாரும் ரிவ்யூ சொல்ல சொல்லி டாஸ்க்கும் வைக்கல. ஜெயிக்கணும்ன்ற கான்செப்ட்ல நீங்க போறதுனால உங்களுக்கு நீங்க உண்மையா இல்ல. இப்ப கேமோட ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கும்போது இப்படி போய் சொன்னா அது ஒருத்தனை மொத்தமா உடைச்சிரும். எல்லாருமே விக்ரம் கிட்ட மட்டுமே இப்படி சொல்லி அவரை நீ பெட்டி எடுத்துட்டு ஓடிருன்னு புஷ் பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னே புரியல. இதுக்கு திவாகர் எவ்வளவோ பரவாயில்லையே, அந்த ஆளு தன்னை பத்தி மட்டும்தான் தற்பெருமையா பேசினாப்ல, மத்தவங்களை பத்தி எதுவுமே சொல்லலையே. மனிதாபிமானத்தை சாவடிச்சிட்டீங்கன்ற. நெக்ஸ்ட் இதுல வினோத் கடுப்பாயிட்டாப்ல. டே வந்தியா, வேற ஏதாவது பேசுறா, நீ ஏங்க 33 நாளா பயங்கர பயாஸ்டு, உண்மை இல்லாம எல்லாருக்கும் பின்னாடி பேசிக்கிட்டு தான் இருந்த, வா வந்து என்ஜாய் பண்ணு, எல்லாருக்கும் இப்ப வந்து சொல்றியே, நீ ஏன் 33 நாள் இங்க பொய்யாதான் இருந்த அப்படின்ட்டாப்ல. நீ ஏன் 30 நாள் இங்க உண்மை இல்லாத எல்லாருக்கும் பின்னாடி பேசிதான் இருந்துக்கிற. கரெக்ட் தானுங்க, அவரும் 33 நாள் இங்க இருக்கத்தானே செஞ்சாரு. ஆனா அவரு தான் போயிட்டார்ல, சரியோ தப்போ அவங்க இவ்வளவு தூரம் வந்துட்டாங்க. அப்ப வந்து இந்த மாதிரிலாம் நெகட்டிவா சொல்லவே கூடாது. அதுல என்ன நீ வந்த உடனே குத்திட்ட, நான் கொஞ்ச நேரம் ஜாலியா பேசிட்டு அப்புறமா தான் குத்துனேன், அதனால இது சரின்னு ஆயிடுமா? வந்து எல்லாருக்கும் சொல்றல, நீ 33 நாள் இங்க பொய்யா தான் இருந்த. அடுத்து பிரவீனுமே வந்து ட்ரிகர் ஆகி பேசுறாப்ல, என்ன பெப்பர் போட்டியா அப்படின்னு. ஆமாண்டா போட்டேன், இங்க வா, நீ இங்க நான் வெயிட் பண்றேன் வா அப்படின்னு சொன்னா, நீ வெயிட் லாஸ் பண்ணிட்ட, நீ ஜாலியா இருக்க, காத்து இப்ப எந்த பக்கம் வீசுதுன்னு மட்டும் பாரு அப்படிங்கிறாரு. எனக்கு புரியல, என்ன காத்து எந்த பக்கம் வீசுதுன்னா, இவர் வெளியே போயிட்டாரு, அதனால படம் நடிக்க போயிட்டாரு. நாளைக்கு வினோத் வெளியே வந்தாருன்னா அவருக்கும் வரத்தான் போகுது. அதுக்கு முன்னாடி இது என்னது, இது காத்து எந்த பக்கம் வீசுதுன்னா இது தலக்கணம் மாதிரில இருக்கு. நெக்ஸ்ட் விக்ரம் சொல்றாப்ல, ஐயா நான் ஏற்கனவே அடிச்சு வெடிச்சு என்ன சொல்றதுன்னு தெரியல அப்படிங்கிறாரு. அப்பயுமே பிரவீன் வந்துட்டு, ஐயா அங்க ஒருத்தருக்கு இப்ப கியமியோ நாச்சு பாத்தீங்களா அப்படின்னு சிரிக்கிறாப்ல. என்ன மச்சா அப்படின்னு கேட்க வினோத் சொல்லிட்டாப்ல, மச்சா நான் அதை சொல்லல, இப்ப நீங்க எல்லாரையும் சொல்றீல, அந்த வேலையை தான் நீயுமே இங்க இருந்து 33 நாளா பார்த்த அப்படிங்கிறாரு. உடனே பிரவீன், நீ 90 நாள் இங்க நீ என்ன பண்றிய எனக்கு தெரியலடா, இதே வார்த்தையை வேற யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா நான் வேற ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேன், அது நீங்கிறதுனாலதான் அந்த வார்த்தையை நான் சொல்லல அப்படிங்கிறாரு. இப்ப நீ எல்லாரும் சொல்றல, அந்த வேலை நீங்க பார்த்த, ஏன் சொல்ல வேண்டியதானே, இதுல என்ன பாரபட்சம்? அப்ப வினோத் மட்டும் நாங்க பியூரா எந்த தப்புமே செய்யாத ஆளா இருக்காரா என்ன? இவர் வியானா பண்ணதை மட்டும் தப்புன்னு சொல்வாராம். அப்புறம் அவருமே அதே மாதிரி கேம்ல இருக்கிற கண்டஸ்டன்டோட மனசை உடைச்சு அவங்க மேல வன்மத்தை கொட்டி ஒண்ணு பேசுவாராம். அப்படிலாம் பேசாதப்பா, நீயும் இங்கதான் இருந்துட்டு போனேன்னு சொன்னா நான் வேற ஒரு வார்த்தை சொல்லுவேன்னு சொல்லுவாராம். இதே வார்த்தை யாருன்னா பேசினா நான் ஒரு வார்த்தை சொல்லிருப்பேன்றதுனால சொல்ல மாட்டேன். இதுல வேற நான் 33 நாள் இருந்தனோ இல்ல ஒரு வாரம் இருந்தனோ, வெளியே என் தலையெழுத்தை எப்படி மாத்திக்கணுமோ அப்படி நான் வந்து மாத்திப்பேன்னு எனக்கு தெரியும். ஆனா உனக்கு நான் 33 நாள்ல இங்க சம்பாரிச்சத இந்த 90 நாள்ல உன்னால சம்பாதிக்க முடியுமான்னு எனக்கு தெரியலடாங்கிறாரு. என் தலையெழுத்து வெளியே போயிட்டு எப்படி மாத்திக்க வேண்டியது எனக்கு தெரியும். சோ சேட். பிரவீன் ராஜ் 33 நாள்ல இங்க சம்பாரிச்சத வந்த 20 நிமிஷத்திலேயே மொத்தமா உடைச்சிட்டாப்ல. நான் 33 நாள்ல சம்பாரிச்சதை நீ இப்ப சம்பாதிக்க முடியாம எனக்கு தெரியாது. அடுத்த வினோத்தே சொல்றாரு, நான் சம்பாரிச்சிட்டேன் அப்படிங்கிறாரு. அப்பயுமே பிரவீன், நீ ஜெயிச்சிட்ட பிறகு ஒண்ணு பண்ணுவல்ல, அதுல நீ போக்கஸ் பண்ணு, என்னோட பாஸ்டுக்கு நீ வராத, எனக்கு ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிறாரு. அதுக்குமே வினோத், இல்லடா இங்க வந்து எங்களை பத்தி எல்லாம் சொல்றல்ல, எல்லாருக்கும் புத்தி சொல்றல்ல, அதை சொல்லாத அப்படிங்கிறாரு. நீ ஜெயிச்ச பிறகு ஒன்னு பண்ணுவ, அதுல போக்கஸ் பண்ணு, நான் பாஸ்டுக்கு வராது. கரெக்ட் தான். சும்மாவே வினோத் கிரிட்டிசிசத்தை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாப்ல. இதுல 90 நாள் உள்ள இருக்கிற அவங்கள 33 நாள் வெளியே போன இவர் வந்து சொன்னா அவர் ஒத்துப்பாரா? ஏன் 33 நாள்ல இவர் சம்பாரிச்சத 90 நாள் உள்ள இருந்து அவங்க சம்பாதிக்க மாட்டாங்களா? எந்த ஒண்ணு இல்ல. நீங்க வந்து எல்லாருக்கும் புத்தி சொல்லக்கூடாது. நெக்ஸ்ட் டைரக்டருமே சொல்றாப்ல, நீங்க சொன்னதை கேட்டேன், அதை சொல்லக்கூடாதுங்கிறது தான் என்னோட ஒப்பீனியனுமே.
அதை நம்ம சொல்லக்கூடாது. அவங்க வந்து நிறைய பெயின் அனுபவிச்சிருப்பாங்கல்ல, அந்த ஆங்கிள் இருந்து நம்ம பார்க்கணும்ல அப்படின்னு சொன்னா அந்த ஆங்கிள் இருந்து பார்த்து தான் நான் சொல்றேன். நான் யாரையுமே நீ பண்றது தப்புன்னுலாம் நான் சொல்லல அப்படிங்கிறாரு. நான் அந்த ஆங்கிள் மட்டும் தான் பேசுறேன். யாரையும் நீ பண்றது தப்புன்னு நான் சொல்லல. இவ்வளவு நேரமா விக்ரம நீ பண்ணது எல்லாமே தப்பு தான், நீ ஒரு மனிதாபிமானமே இல்லாத ஆளுங்கிற அளவுக்கு கேவலமா தான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஆனா இப்ப வந்து அவங்களோட சங்கடத்தை பகிர்ந்துக்க பார்த்தேன் அப்படிங்கிறாரு. இது சங்கடத்தை பகிர்ந்துக்கிறது கிடையாது, அவங்களுக்கு மேலும் சங்கடத்தை கொடுக்கறது. அவங்க சங்கடத்தை நான் பகிர்ந்துக்க தான் பார்த்தேன். நெக்ஸ்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பவும் பிரவீன் வந்து அந்த வார்த்தையில ஹர்ட் ஆயிட்டாரு போல் இருக்கு. எது 33 நாள் பித்தலாட்டம் ஆடிட்டு போனா நானு, நீ வா, நீ தனியா வா, வெளியே வா, நான் பேசுறேன் அப்படின்னு சொன்னா வினோத்துமே இங்க வா, நீ இங்க நான் வெயிட் பண்றேன், இங்க வா அப்படின்னு கூப்பிடுறாரு. பிரவீன் இல்ல இப்பெல்லாம் வந்தா நீ பிரெயின் வாஷ் பண்ணிடு அப்படின்னு சொன்னா, எது பிரெயின் வாஷ் பண்றனா, 33 நாள்ல வெளியே போயிட்டு கோவத்துல வந்திருக்கியா நீ அப்படிங்கிறாரு. எனக்கு இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு மாதிரி இதாக ஆரம்பிச்சிருச்சு. வினோத் திரும்ப திரும்ப அந்த 33 நாள் அப்படிங்கறத ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லி அவரை வந்து காயப்படுத்துறதுக்கு அசிங்கப்படுத்துறதுக்காக சொல்ற மாதிரியே இருக்கு. 33 நாள்ல போயிட்டு கோவத்துல வந்துக்கிறியா? கடைசியில் இந்த வார்த்தையில பிரவீனுமே ஹர்ட் ஆயிட்டாப்ல. டேய் நான் 33 நாள் இருந்தாலுமே நான் எலிமினேஷன்ல வாங்கின இடத்தை எவனுமே வாங்க மாட்டான், அவ்வளவு தாய்மார்களோட மனசுல போய் நான் இருந்திருக்கேன் அப்படின்றாரு. நான் இந்த பதில ஃபர்ஸ்ட் டைம் கேட்கிறப்போ எனக்கு அவர் வந்து தலக்கணத்துல பேசுற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. ஆனா எபிசோட ஃபுல்லா பார்த்து முடிக்கும் போது வினோத் பின்னாடி எல்லாம் பேசினதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் இந்த இடத்துல பிரவீன் எந்த அளவுக்கு ஒரு ஹர்ட் ஆகி பேசியிருப்பாருன்றதே வருது. அந்த 33 நாள்னு பேசினதுல நெக்ஸ்ட் பணப்பட்டியோட 3ஆவது டாஸ்க் வச்சாங்க. ஒரு பந்தை உருட்டி விடணும், அதுல 3 சர்க்கிள் போட்டிருக்கும், அதுல எதுல நிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி பாயிண்ட்ஸ் அந்த காசு கொடுப்பாங்கன்னு. இதை படிச்சு முடிச்சதுமே வினோத் வந்து கான்சென்ட்ரேட்டர் சர்க்கிள்னா என்னன்னு கேட்டிருப்பாரு போல. சபரி எதுக்கு அது இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னா, இப்ப எதுக்கு நீ இதை என்கிட்ட சொல்ற அப்படிங்கிறாரு. நீ தானே கான்சென்ட்ரேட்டர் சர்க்கிள்னா என்னன்னு கேட்ட அப்படின்னு கேட்டா, நான் எப்படா கேட்டேன், நான் கேட்டதே வேற அப்படிங்கிறாப்ல. உடனே சபரி எப்ப இந்த ஷாக்கிங்கா ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு இல்லையா, எது அப்படின்னு அந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுத்தாப்லையா, உடனே அதுக்கு வினோத் கடுப்பாகிறாரு. நான் என்ன சொன்னேன்னு காதுல வாங்கிட்டு பேசணும் அப்படிங்கிறாப்ல. சபரி நீ தானே கேட்ட அப்படின்னு சொன்னா, நான் கேட்கலடா, ஃபர்ஸ்ட் சொன்னதான் நான் கேட்டேன் அப்படின்னு கோவமா பேசுறாப்ல. வினோத் நான் கேட்கல அப்படிங்கிறாரு. அப்ப என்ன கேட்டேன்னு சொல்லணும்ல, நான் இதை தான் கேட்டேன்னு அதையும் சொல்ல மாட்டாரு. நான் கேட்கலன்னு மட்டும்தான் சொல்றாரு. ஒருத்தர் எதுவுமே கேட்காம ஒருத்தர் எப்படியும் ஒரு பதில் சொல்லுவாங்க. இப்ப வினோத் கேட்கலன்னு உடனே மறுபடியும் சபரி அதே ஷாக்கிங் ரியாக்ஷனை போட்டாப்லையா. வினோத் இன்னும் டென்ஷன் ஆகிறாப்ல. சபரி பண்ற மாதிரியே திரும்ப அப்படி செஞ்சு காமிச்சிட்டு அதே மாதிரி பண்ற பத்தியா, நீ எப்படிதான்டா பண்ற, இப்படிதான்டா இருக்குது அப்படிங்கிறாரு. வினோத் பண்றது சுத்தமா நல்லாவே இல்லை. எப்பயுமே இன்னொருத்தவங்க ஏதாவது பண்ணாங்கன்னா அதை திருப்பி பண்றதே ஒரு வேலையா வச்சிருக்காப்ல. அது வார்த்தையா இருக்கட்டும் இல்ல ரியாக்ஷனா இருக்கட்டும். அடுத்து சரி எல்லாரும் எந்திரிச்சு போறாங்களே, இதோட முடிஞ்சுன்னு பார்த்தா அரோரா வந்து ஏதோ கேட்கலன்னு சொல்லிட்டு இருந்தாருல, இது ட்விஸ்டிங் மெக்கானிசம் தான். அவரோட ஒப்பீனியன் அவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்ல சபரி சொல்றாப்ல, ஒண்ணுமே இல்ல அரோரா, கான்சென்ட்ரேட் சர்க்கிள்னா என்னன்னு கேட்டாரு. இதுதான் சொன்னேன். டேய் நான் அதை கேட்கலடாங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே அங்க நின்று இதெல்லாம் கேட்டுக்கிட்டு திரும்ப வந்துட்டாப்ல. சபரி நான் வேற கேட்டேன், நீ மறுபடியும் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாத அப்படிங்கிறாப்ல. அவரு ஒண்ணு வினோத் எக்ஸ்பிளைன் பண்ணல, அரோரா கேட்டதுக்கு சொல்லிட்டு இருக்காரு. இவரு திரும்பவும் வந்து பேசிட்டு இருக்காரு. அது போக நீ நடிக்கிறடா, நீ முகத்துல இப்படி பண்ணிட்டு சொல்லி கோவமா பேசிட்டு இருக்காரு. சபரி கேக்குறாப்ல, சரி நீ அதை சொல்லல, நீ என்னதான் கேட்ட சொல்லு, நீ பண்றதே எனக்கு புதுசா இருக்கு அப்படின்னு சொன்னா, நீ பண்றதாண்டா எனக்கு புதுசா இருக்கு அப்படிங்கிறாரு. நான் சொன்னேனா வினோத் எப்பயுமே அப்படிதான், ஆப்போசிட்ல அவங்க என்ன பேசுறாங்களோ என்ன செய்யறாங்களோ அதை அப்படியே ரிப்பீட் பண்ணிட்டு இருப்பாரு இவரும் எப்பயுமே. நெக்ஸ்ட் சபரி வினோத் பண்றதெல்லாம் பார்த்துட்டு என்னதுன்னு தான் கேட்டாப்ல. அதுக்கு நீ ஒரு டிஃபரெண்டா ஒரு இது பண்றடா, அதை பாரு கைய பாரு அப்படிங்கிறாரு. எங்க ஒரு மனுஷன் என்னதுன்னு இப்படி கைய தூக்குறது கூட வாங்க ஒரு பிரச்சனையா இருக்கும். அப்ப வினோத் கிட்ட வேற எப்படிதான் பேசுறது? ஒண்ணே இல்ல, இவர் ஒரு விஷயத்த சொல்லிட்டு சொல்லலன்னு சொல்லிட்டாரு, அதுக்கு சபரி ஷாக்கிங்கா ஒரு ரியாக்ஷன் கொடுத்தார்ல, அதுல இவர் அசிங்கமாயிடுச்சு, என்னடா நம்மள இப்படி பாத்துட்டானேன்னு அங்க ட்ரிகர் ஆனாரு. இப்பயுமே அதான் சொல்றாப்ல, நீ இப்படி ஆகுறடா, நீ இப்படி ஆகாத, நீ இப்படி ஆகும்போது ஆப்போசிட்ல இருக்கிறவனுக்கு அப்படிதான் ஆகும் அப்படிங்கிறாரு. அப்படிலாம் எல்லாருக்கும் ஆகாது, ஆப்போசிட்ல வினோத் இருந்தா மட்டும்தான் அப்படி ஆகும். அவர் எப்பயுமே இப்படிதான் ஒரு விஷயத்த சொல்லிட்டு நான் சொல்லலன்னு சொல்லிடுவாரு. அதேதான் இங்கேயும் நடக்குது. நெக்ஸ்ட் வினோத் போகும்போது நீ டென்ஷன் ஆயிட்டு மத்தவங்களை அப்படின்னு சொல்ல, சபரி நான் டென்ஷனே ஆகலடா அப்படின்னு சொன்னா, சம்பந்தமே இல்லாம நீ 91 நாள் எப்படி இருக்கு தெரியுமா, சத்தியமா சொல்றேன், மனசார சொல்றேன் அப்படின்னு சபரி மாதிரி அந்த ஷாக்கிங் ரியாக்ஷன் பண்ணி காமிச்சிட்டு இப்படி பண்ணிட்டு நீ பண்ணுன்னு சொல்லிடுற. நீ சாஃப்டா இருந்தன்னா நானும் சாஃப்டா இருப்பேன் அப்படிங்கிறாரு. 91 நாளா நீ எப்படி நம்ம ஓட்டி இருக்க, சத்தியமா சொல்றேன், மனசார சொல்றேன். இதெல்லாம் ரொம்ப தப்பு. கொஞ்சம் முன்னாடி பிரவீன் கிட்ட இப்படி எல்லாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு
இப்ப இவரே வந்து 91 நாளா நீ எப்படி இருந்த தெரியுமா அப்படின்னா, இதுவே இவரை சொன்னா ஒத்துப்பாரா? ஒரு விஷயத்த ஒத்துப்பாரா? அப்படி பண்ணிட்டுல நீ பண்ணுன்ற. எனக்கு என்னமோ வினோத் தலக்கணத்துல பேசுற மாதிரியே இருக்கு. இது வரைக்கும் உள்ள வந்த எல்லாருமே நிறைய பேர் வந்து வினோத்துக்கு நிறைய சப்போர்ட் இருக்கு அப்படின்லாம் சொன்னதுனால ஓவர் கான்பிடன்ஸ்ல பேசுற மாதிரியே இருக்கு. அவர் பேச்சுல, அவர் நடந்துக்கிறதுல எல்லாம் திமிரு தெரியுது. அது போக சபரி மேல எப்பயுமே வினோத்துக்கு ஒரு நல்ல ஒப்பீனியன் இருந்ததே கிடையாது. நீ சாஃப்டா இருந்தேனா சத்தியமா நானும் சாஃப்டா இருப்பேன். நெக்ஸ்ட் அரோரா வந்து கேக்குறாங்க, இப்ப அவன் என்ன பண்ணிட்டான்னு 91 நாளா நீ என்ன பண்ணிட்டு இருக்க தெரியுமான்னு கேக்குறீங்க அப்படின்னு சொன்னா, உடனே வந்துட்டு இப்ப வந்துட்டியா அப்படிங்கிறாரு. எல்லாரையுமே மூஞ்சில் அடிச்ச மாதிரி தான் பேசுறாப்ல. நான் ஒன்னு சொல்லிட்டேனா, அவன்கிட்ட பேசினா அதோட முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறாப்ல. அரோரா எனக்கு புரியல அப்படின்னு பேசதான் வர்றாங்க. உனக்கு புரியலன்னா கம்முனு அரோரா, நாங்க பேசிக்கிறோம், நீ வராத அப்படிங்கிறாரு. நாம டென்ஷன் ஆனா ஆயிட்டேனா முடிஞ்சு போச்சு. உனக்கு புரியலனா நீ கம்முனு வந்துரு அரோரா. இதெல்லாம் ரொம்ப தப்பு, ரொம்ப திமிரா பேசுற மாதிரி இருக்கு. அங்க எல்லாருமே தான் பேசுவாங்க, எல்லாருக்குமே அங்க ரைட்ஸ் இருக்கு பேசுறதுக்கு. இது வினோத்துமே எத்தனை விஷயங்கள்ல உள்ள போய் பேசியிருக்காரு. அதுவே அவருக்கு பேச வந்தா மட்டும் ஏன் உள்ள வரக்கூடாது? 93 நாளா நீ நீ வந்துட்டியா? இப்போ வந்துட்டியா? போன வார வீக்கெண்ட்ல கமருதீனும் அரோராவும் தான் பேசிட்டு இருந்தாங்க. சம்பந்தமே இல்லாம உள்ள வந்து பேசிட்டு ஒண்ணுக்கு போறது, திரும்ப வந்து உள்ள பேசுறது, திரும்ப போறது, திரும்ப வந்து பேசுறதெல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தாரு. அரோரா நாங்க பேசிக்கிறோம், நீ வராத. அடுத்து அரோராமே கேக்குறாங்க, நான் ஏன் வரக்கூடாது? இல்ல நான் ஏன் வரக்கூடாது? சபையில நடக்கும்போது நான் வரதான் செய்வேன் அப்படின்னு சொன்னா, சபையில நீ கேளு, நான் இல்லாத போது சொல்லுவான், நீ கேளு அப்படிங்கிறாரு. திவாகருமே வந்து சொல்றாப்ல, வினோத் சார் அந்த 93 நாள்னு பேசுறதெல்லாம் அது ஒரு மாதிரி இருக்குது வினோத் சார் சொன்னா, சரி 91 93 இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. அங்க எவனுமே சிரிக்கல. 93 நாள்ன்றது ஒரு மாதிரி 91 நாள் 93. ஏன்னா அது காமெடி இல்ல. கொஞ்சம் முன்னாடி பிரவீனை பார்த்து இப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு திரும்ப இவருமே அதே மாதிரி பேசிட்டு அதை காமெடி பண்ணிட்டு இருக்காரு. அடுத்து சபரியை பார்த்து கோவப்படாத அப்படிங்கிறாப்ல. நான் எப்பயா கோவப்பட்டேன் அப்படின்னு கேட்டா, ஒரு மாதிரி கோவப்பட்ட மாதிரி மூஞ்சி வச்சிட்டு இருந்தீல அப்படிங்கிறாரு. நான் எப்படா கோவப்பட்டேன், அது கோவமே இல்ல அப்படின்னு சொன்னா, நான் இப்ப கோவப்பட்டேன்னு நீ சொன்னீல, அதே மாதிரி நீயும் கோவப்பட்ட அப்படிங்கிறாரு. அவ்வளவுதாங்க வினோத், இதைத்தான் பண்ணுவாரு. தன்னை பத்தி சொல்லிட்டா திருப்பி அதையே சொல்லுவாரு. அது உண்மையா இருக்கணும்லாம் இல்ல, வம்புக்கு சொல்லுவாரு. அந்த இடத்துல சபரி ஷாக்கு தான் ஆனாரு, கோவப்படல. வினோத் தான் கோவப்பட்டாரு. அடுத்து அரோரா கேக்குறாங்க, அவன் எதை கேட்டான், நீங்க டக்குன்னு கோவப்படுறீங்க அப்படின்னு சொன்னா, இங்க பாரு உன்ட்டெல்லாம் பதில் சொல்லணும்னு இல்ல, கிளம்பு, நான் அவன்கிட்ட பேசிக்கிட்டேன் அப்படின்னு ஒரு மாதிரி சொல்றாப்ல. அதெல்லாம் பார்க்கவே கேவலமா இருந்துச்சு. இது கூட எத்தனை பேருக்கு சரியாதான் தெரியுதுன்னு எனக்கு தெரியலங்க. சான்றாவே கேக்குறாங்க, என்னங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு கேட்டா, அதெல்லாம் ஒண்ணு இல்லங்க அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு சபரி கிட்ட போறாப்ல. வினோத்தோட இந்த பிஹேவியர் டோட்டலி நாட் அக்செப்டபிள். ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு கூட இருக்கிற ஒரு சக போட்டியாளரை ரொம்ப சீப்பா நடத்துறது, நீங்க எல்லாம் எனக்கு ஒரு ஆளே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது அவரோட பிஹேவியர். அடுத்து சபரி கிட்ட போய் நீ கோவப்பட்ட நானும் கோவப்பட்டேன் அப்படிங்கிறாரு. டே நான் கோவமே படலையடா அப்படின்னு சொன்னா, அப்ப நானும் கோவப்படல அப்படிங்கிறாரு. இப்படி ஒரு ஹிப்போக்ரட்டிக்க தன்னோட விஷயத்தை அக்செப்டே பண்ணிக்க முடியாத மனுஷனை என்ன செய்யறது? அவர் தான் சொல்றாரு நீ கோவப்பட்ட நானும் கோவப்பட்டேன்னு. ஆனா நான் கோவப்படல அப்படின்னு சொன்னா உடனே நானும் கோவப்படல அப்படிங்கிறாரு. அதாவது நீயும் கோவப்பட்டேன்னு ஒத்துக்கோ, அப்பதான் நானும் கோவப்பட்டேன்னு ஒத்துப்பேன். உண்மையாவே நீ கோவப்படலன்னாலும் நான் கோவப்படலன்னு நீ சொல்லிட்டேன்னா நானும் கோவப்படலன்னு தான் சொல்லுவேங்கிற மாதிரி இருக்கு. இப்படி பேசுற ஒருத்தர்கிட்ட என்ன பேசி என்ன புரிய வைக்க முடியும், இல்ல என்ன முடிவுக்கு தான் வர முடியும்? நெக்ஸ்ட் சபரி சொல்றாப்ல, நீ தான் கான்சென்ட்ரேட்டட் சர்க்கிள்னா என்னன்னு கேட்ட அப்படின்னு சொன்னா, மறுபடியும் வந்துகிட்டு இல்ல வெயிட் பண்ணு, நீ தான் கேட்டேன்னு நீ கத்துன, அதான் எனக்கு கோவம் வந்துச்சு, ப்ளீஸ் என்கிட்ட அப்படி பேசாத, கத்துனா எனக்கு ஒரு மாதிரி ஆகுது அப்படிங்கிறாரு. இதெல்லாம் தலக்கணத்தோட உச்சம். ரொம்ப ரூட் பிஹேவியரா இருக்கு. என்கிட்ட எல்லாம் இப்படி வந்து பேசக்கூடாது சரியா அப்படிங்கிறது. அப்படின்னா இவருமே அப்படி யார்கிட்டயுமே போய் பேசக்கூடாதுல்ல. இத்தனைக்கு சபரி என்ன நடந்துச்சு அந்த இடத்துலன்னு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாப்ல. அப்பயுமே அவர் வந்துட்டு நீ தான் கேட்டேன்னு நீ கத்துன, எனக்கு அப்படிதான் இருந்துச்சு, அதான் நான் அப்படி பண்ணேன், நீ பேசுனது கோவமா தெரிஞ்சது, அதான் நானும் கோவமா பேசினேன் அப்படிங்கிறாரு. கடைசி வரைக்கும் அவர் கோவப்பட்டதுக்கு மன்னிப்பு கேட்கல. ஆனா மன்னிப்பு மண்ணாங்கட்டிய கூட விடுங்க, அவர் கோவப்பட்டது தப்புன்னு கூட ஒத்துக்கல. இவர் என்னதான் சொல்ல வராருன்னு எனக்கு சத்தியமா புரியலைங்க. நான் கோவமே படல அப்படிங்கிறாரு. அப்புறமா நீ கோவமா பேசினா அதனாலதான் நானும் கோவமா பேசினேங்கிறாரு. ஆனா அங்க சபரி கோவமே படல, எது நீ கேட்கலையான்னு ஷாக்கிங்கா தான் ரியாக்ஷன் கொடுத்தாப்ல. அதுக்கே வினோத்துக்கு நம்ம கிட்ட ஒருத்தர் இப்படி பாத்துட்டானேங்கிற ஒரு ஈகோல இவருக்கு கோவம் வந்துருச்சு. அங்கேயுமே ஃபுல்லா இவர் தான் கோவமா கத்துனாரு, இங்கேயுமே எல்லாரையுமே மரியாதை இல்லாம ட்ரீட் பண்ணி
வார்னிங் கொடுக்குற மாதிரிலாம் என்கிட்டலாம் அப்படி பேசக்கூடாதுன்னா இவர் தான் பேசுறாரு. சங்கடமா இருக்கும் சார். 93 days எவ்வளவு கஷ்டம். அடுத்து திவாகருமே வந்து நீங்க கோவப்பட்டு தான் பேசுனீங்க வினோத் சார் அப்படின்னு சொன்னா அவர்கிட்டயுமே கோவப்படுறாரு பாத்தியா அப்படின்னு. திவாகர் கைய பிடிச்சாக்கா மேல அந்த கையெடு அப்படிங்கிறாரு. எனக்கு இதெல்லாம் ரொம்ப டிஃபரெண்டா இருக்குடா சத்தியமா. வினோத்தோட இந்த பிஹேவியர் எல்லாம் ரொம்ப புதுசா இருக்கு. எப்ப எப்படி பிஹேவ் பண்ணுவாருன்னே தெரியலையே. கோவப்பட்டீங்க எனக்கு. புரியுதா? ரொம்ப வியர்டா இருக்கு. சபரி கிட்ட பேசுனது, அரோரா கிட்ட பேசுனது, இப்ப திவாகர் வந்து தொட்டதுக்கே மேல இருந்து கையெடுன்னு சொல்றதெல்லாம் ஓவர் ஹெட் வெயிட் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. இதை ஏன் நான் சொல்றேன்னா லைவ்ல சபரி கிட்ட அவர் கேக்குறாரு எவ்வளவு காசு வந்தா நீ பெட்டி எடுப்ப அப்படின்னு. அதுக்கு சபரி என்ன மச்சான் போட்டு வாங்குறியா அப்படின்னு கேட்டா, மச்சான் நான் ஸ்ட்ரைட்டா பேசுறேன், ஹீரோ தான், இந்த அண்ணன் தம்பி கேரக்டர் அமெரிக்க மாப்பிள்ளை எல்லாம் இல்ல, வந்தா ஒண்ணு அப்படிங்கிறாரு. அதாவது மக்கள் ஒருத்தனை சப்போர்ட் பண்றாங்க, ஜெயிக்க வைக்கிறாங்க அப்படின்னா அவனோட கேரக்டர் அவன் எப்படி இருக்கான் அப்படிங்கறதெல்லாம் புடிச்சு போய் தான் பண்றாங்க. ஆனா ஜெயிக்க போறோம் அப்படின்னு தெரிஞ்சதுமே அந்த கேரக்டர் மாறுறது வந்து அது நல்லதில்லை. எனக்கு இப்படிதாங்க தெரியுது அவர் பண்றதெல்லாம். ஒருவேளை உங்களுக்கு இதெல்லாம் சரின்னு பட்டுச்சு அப்படின்னா வச்சுக்கங்க, எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. நெக்ஸ்ட் உள்ள போய் சபரி சொல்றாப்ல, காலையில பார்த்த கானாவனாத்தா இது அப்படின்னு கேக்குறாரு. எனக்கே அப்படிதான் இருக்கு இப்ப அவர் பிஹேவ் பண்றதெல்லாம் பார்த்து. அரோராமே சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சு அவர் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்தாப்ல பிரவீன் வராரு அப்படின்னு. ஆனா அந்த ஒரு டச் இல்ல அப்படின்னு சொல்ல பிரவீன் சொல்றாப்ல அவனுக்கு என்ன வேணுமோ அதை தான் நான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல மறுபடியும் அரோரா சொல்றாங்க இல்ல அவர் ஏன் இப்படி வியர்டா பிஹேவ் பண்றாருன்னு எனக்கு தோணுதுன்னா அவர் ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தாரு நீங்க வருவீங்கன்னு. ஆனா நீங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த அட்டென்ஷன் அவருக்கு கிடைக்கல, அவர் கொடுத்தது திருப்பி கிடைக்கல, அதுலயே கன்ஃபியூஸ்டு. அதை சமாளிக்கிறதுக்கு தான் இப்படி எல்லாம் பிஹேவ் பண்றாரு அப்படின்றாங்க. he gives அது திருப்பி கிடைக்கல, he is very confused. இது கரெக்ட்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா பிரவீன் வந்தப்போ அவ்வளவு தூரம் கட்டி புடிச்சு குதிச்சு மைக்கு பிஞ்சு வர அளவுக்கு ஹாப்பியா இருந்தாப்ல. ஆனா அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் அந்த சண்டை வந்ததை வந்து அவரால் ஏத்துக்க முடியல போல. அது கோப் பண்றதுக்காக he is behaving like this. நெக்ஸ்ட் அரோரா சொல்றாங்க ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் என்னன்னா அவரால கிரிட்டிசிசம் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. இதுல அவ்வளவு தூரம் நம்ம ஃப்ரெண்ட் பிரவீன் வருவான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அந்த ஃப்ரெண்டு கிட்ட இருந்தே அந்த கிரிட்டிசிசம் வருது அப்படிங்கறத அவரால தாங்க முடியாம இப்படி எல்லாம் பிஹேவ் பண்றாரு அப்படின்றாங்க. எக்ஸ்பெக்ட் பண்ண ஃப்ரெண்டே வந்து ஒரு சின்ன கிரிட்டிசிசம் எடுத்து வைக்கிறாருன்றது அவரால் தாங்கிக்க முடியாது. எனக்குமே இது தாங்க தோணுது. ஃபர்ஸ்ட் வினோத் எவ்வளவு பேர் சொல்லியுமே அதை மாத்திக்கவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு அவர் இதை மாத்திக்கிட்டாதான் நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா அவரே அவருக்கு பிடிச்சவங்களை எல்லாம் இந்த மாதிரி பேசி காயப்படுத்தி விட்டுருவாரு லைஃப்ல. purposely I didn't go talk to Ganavan. ஒரு பாண்ட் ஒன்னு கிரியேட் பண்ணிடுவார். இதுல பிரவீன் என்ன ரீசன் சொல்றாருன்னா நான் அவங்கிட்ட போனேன்னா ஒரு பாண்ட் வந்துரும், அப்புறம் பிரவீன் வந்து வினோத் சைடுங்கிற மாதிரி ஆயிடும், எனக்கு அது வேண்டாம், நான் இங்க யாரோட பக்கமும் நிக்கிறதுக்காக வரல அப்படிங்கிறாரு. அதெல்லாம் சரிதான், அதுக்காக பேசவே கூடாதுலாம் இல்லையே. இவர் ஒன்னும் கண்டஸ்டன்ட் இல்ல, இருக்க போறது 3 நாள் தான், அதுக்கு என்ன ஆயிட போகுது அவர் கூட போய் பேசி ஜாலியா இருக்கிறதுல. I'm not here to be on anyone's side. நெக்ஸ்ட் அரோரா சொல்றாங்க ஃப்ரீஸ் டாஸ்க்ல எல்லார்கிட்டயுமே வாலண்டியரா போய் இன்ஃபர்மேஷன்லாம் கேட்க ட்ரை பண்ணுவாரு. எல்லாருமே பாராட்டுறத வச்சு அவருக்கு வந்து ஓகே நமக்கு இவ்வளவு தூரம் சப்போர்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி he is very confident. அது ஒரு பாயிண்ட்ல ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகி நீங்க எல்லாம் எனக்கு கம்மி அப்படிங்கிற மாதிரி நீ என்ன பண்ணிருக்கங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்றாங்க. சாண்ட்ராவுமே அதே தான் சொல்றாங்க, ஆமா அவருக்கு ஓவர் கான்ஃபிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னு. இருக்குன்னு இஸ் வெரி கான்ஃபிடென்ட், சம் பாயிண்ட் ஓவர் கான்ஃபிடென்ட், நீங்க எல்லாம் எங்களுக்கு கம்மி. ஆனா இந்த ஒரு மைண்ட் செட்டை நான் எப்பயுமே ஒத்துக்கவே மாட்டேன். அது பிக் பாஸ்லன்னு இல்ல, நான் வெளியில மத்த இதுலயுமே அப்படிதான். திவாகர் கிட்டயே அவர் வினோத் அந்த மாதிரி பார்த்து பேசுறாருன்னு சொல்லிதான் அந்த அடி அடிச்சேன். ஆனா அப்படிப்பட்ட வினோத் கிட்டயுமே தான் தான் வின் பண்ண போறோம் அப்படின்னு தெரிஞ்சதும் இந்த மாதிரி ஒரு பிஹேவியர் வர்றது, இங்க எல்லா மனுஷனுமே இப்படிதான் போல. என்னதான் அவன் கீழ இருந்து மேல வந்தாலுமே மேல வந்த உடனே அப்படிதான் நடந்துக்குவான் போலன்னு எனக்கு புரிய வைக்குது. ஆனா ஒருபோதும் இது சரியானதே இல்ல, கூட இருக்கிறவனை இப்படி நடத்துறது. நீங்க எல்லாம் எங்களுக்கு கம்மின்ற மாதிரி நீ என்ன பண்ணிருக்க. நெக்ஸ்ட் எல்லாருமே சொல்றாங்க, சாண்ட்ரா, சபரி, அரோரா எல்லாருமே அது எல்லாமே இன்னைக்கு தான் டூ மச்சா இருக்கு, இதுக்கு முன்னாடி அப்பப்பதான் வரும் அப்படின்னு சொல்ல பிரவீன் வந்து நீ எல்லாம் ஜெயிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு சொல்ல ஆமா அந்த ஒரு மோடு தான் வந்துருச்சு அப்படின்றாங்க. இன்னைக்கு டூ மச், முன்னாடி அப்பப்போ வருது. நீங்க யோசிச்சு பாருங்க மக்களே, உள்ள இருக்கிற அந்த மத்தவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்னு. இவ்வளவு நாள் நம்ம கூடவே இருந்த ஒருத்தன் இப்ப மேல போனதும் நம்மளை இப்படி நடத்துறானேன்னு அவங்களுக்கு எப்படி இருக்கும்? வின் பண்றதுக்கு முன்னாடியே இப்படி நடத்துறாருன்னா நாளைக்கு கப்பே ஜெயிச்சதுக்கு அப்புறம் அப்ப இவங்க எல்லாம் எந்த மாதிரி ட்ரீட் பண்ணுவாரு? அந்த ஒரு இது அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அதெல்லாம் யோசிக்கணும். அதுவும் கீழ இருந்து வந்த வினோத் அதை பண்றது வந்து என்னால அதை நம்பவும் முடியல, அதை ஏத்துக்கவும் முடியல. ஏன் இப்படி பண்றாருன்னு நானும் கமெண்ட் லாஸ்டா இருந்தோம், லிட்டரலி முடியல. நெக்ஸ்ட் சபரியுமே இன்னொரு விஷயத்த சொல்றாப்ல, டிடிஎஃப் டாஸ்க்ல நானும் கமருதீன் மட்டும் குதிச்சிட்டு இருக்கோம், அதனால முடியல. அப்ப வந்துட்டு ஏய் என்னடா இவன்ட் எல்லாம் போய் அப்படிங்கிறாரு. எனக்கு புரியல என்ன இவன்ட் எல்லாம்னா, அதாவது ஒருத்தனை குறைச்சு ஒருத்தனை ஏத்தணுமாங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறாரு. எனக்கு அந்த வார்த்தை இவன்ட் எல்லாம் அவனால முடியல, இவன்ட் எல்லாம் போய். இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்,
வினோத்துக்கு சபரி மேல ஒரு வன்மம் ஒரு கோபம் இருக்கு. எப்பயுமே சபரிய வினோத் கீழே வச்சுதான் பேசுவாரு. அதை நிறைய இடத்துல நோட் பண்ணிருக்கேன். என்னடா இது இப்படி உரைச்சி இப்படி ஒருத்தனை ஏத்தணுமா? நெக்ஸ்ட் டாஸ்க் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அரோரா, திவ்யா, வினோத் இவங்க 3 பேரும் தான் 10,000 வின் பண்ணாங்க. மத்த எல்லாருமே அவுட் ஆயிட்டாங்க. சரின்னு சொல்லி செகண்ட் ரவுண்ட் வைக்கிறாங்க. அதுலயுமே வினோத் 20,000 வின் பண்ணிட்டாப்ல, சாண்ட்ரா ஒரு 10,000 எடுத்தாங்க. மத்த எல்லாருமே அவுட் ஆயிட்டாங்க. சரின்னு 3வது ரவுண்ட் வைக்கிறாப்ல, அதுல அரோரா 30,000 எடுத்துட்டாங்க. வினோத் மறுபடியும் 20,000 எடுக்கிறாப்ல. 3 ரவுண்ட்லயுமே காசு எடுத்த ஒரே ஆளு வினோத் மட்டும்தான். 2 தடவை 20,000, ஒரு தடவை 10,000. டாஸ்க்னு வந்துட்டா மனுஷன் தீயாதான் இருக்காப்ல. நெக்ஸ்ட் திவ்யா ஒரு 30,000 எடுத்தாங்க. அதோட அவ்வளவுதான் அவுட் ஆயிட்டாங்க. மொத்தமா இந்த ரவுண்ட்ல வந்து 1,40,40,000 இவங்க எடுத்திருந்தாங்க. இதோட பணப்பெட்டி டாஸ்க் எல்லாமே ஓவர். இதுக்கப்புறம் பணப்பெட்டியை ஓபன் பண்ணிட்டாங்க. மொத்தமா இவங்க 3,35,000 ஜெயிச்சிருக்காங்க. இந்த பணத்தை தான் யாருக்கு வேணுமோ எடுத்துட்டு கிளம்புங்க அப்படின்ட்டாப்ல. பாவம் அரோரா இன்னும் நிறைய காசு வைப்பாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க போல் இருக்கு. 7 லட்சம் 15 லட்சம் ஏத்துவாங்க, எடுத்துட்டு போயிடலாம்னு. ஆனா எப்படியும் பாருங்க, இது அரோரா இல்லைன்னா விக்ரம் தான் எடுத்துட்டு போவாங்க. இனி எப்ப வேணாலும் பணப்பெட்டி எடுத்துக்கிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போகலாம். நெக்ஸ்ட் திவ்யா வந்து ஒரு பலகாரம் ஒண்ணு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதை திவாகர் கிட்ட வந்து இத வினோத் அவங்க ஊர்ல என்ன சொல்லுவாருன்னு கொஞ்சம் கேளுங்களேன் அப்படின்னு கேட்க, என்ன வினோத் சார் சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டா, தித்திப்பு உண்டா இல்லன்னா சுயம் உண்டா அப்படின்னு சொன்னாரா. அதை கேட்டு இவங்க 2 பேரும் சிரிக்கிறாங்க. சென்னையில என்ன சொல்லுவாங்க? தித்திப்பு உண்டா, சுயம் உண்டா, உண்டா. ஏன்னா அதை சொல்லும் போது கெட்ட வார்த்தை மாதிரி கேக்குது அப்படின்னு. ஆனா அதை பார்த்த வினோத் வந்துட்டு, நீ சிரிக்கிறத பார்த்தா அது உண்மையான சிரிப்புன்னு தெரியணும், ஆனா நீ சிரிக்கிறத பார்த்தா வேணும்னே பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னாரு. இவரு திவாகரும் போய், அப்படி இல்ல சார், எங்க ஊர்ல அது அப்போ இல்லைன்னா சுயம்னு தான் சொல்லுவோம், ஆனா நீங்க சொன்னதை கேட்க ஒரு சிரிப்பு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, நீ சொன்னது கூட தான் எங்களுக்கு சிரிப்பா வருது, அப்பம்னா அப்ப இப்போ இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவர் சிரிக்கிறாரு. கூடவே டைரக்டர் சிரிக்கிறாரு. ஆனா இப்ப வினோத் தான் வேணும்னே வெறுப்பேத்துறதுக்காக வராத சிரிப்பை சிரிச்சுக்கிட்டே இருக்காப்ல. சீரியஸாவே வினோத் அந்த பேரை சொல்லும் போது அதை கேட்டு எனக்குமே சிரிப்பு தாங்க வந்துச்சு. கண்டிப்பா உங்களுக்கு அந்த சிரிப்பு வந்திருக்கும். அதுக்கு கூட கோவப்பட்டு இப்படி எல்லாம் பண்ணா எப்படிங்க? அதை வேற திரும்ப திரும்ப சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே வேற இருக்காரு. அடுத்து அவரே சொல்றாரு, ஒருத்தரை பார்த்து சிரிக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறாரு. அப்படின்னா அவர் வேணும்னே தான் பண்றாருன்னு அவரே சொல்றாரு. அப்ப இவர் எவ்வளவு கலாய்ச்சிருப்பாரு திவாகர. அப்ப அதெல்லாம் என்ன சொல்றது? இப்ப அவர் சொன்ன வார்த்தை ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி கேக்குதுங்கிறதுக்காக சிரிச்சதுல அவ்வளவு கோவம் வருதா என்ன? எனக்கு புரியலடா. அட போங்கடா, என்னத்த சொல்ல. ஒருத்தரை பார்த்து சிரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம யோசித்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட் லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. அப்ப திவாகர் வந்து சூப்பர் டீலக்ஸ்ல அவரோட பெட்டியை வச்சிருக்காப்ல தூங்குறதுக்காக. அதை பார்த்துக்கிட்டு வினோத் வந்து அந்த பெட்டியை தூக்கு வந்தாலும் எங்க இருந்து சொல்லிட்டு அந்த பெட்டியை போய் தூக்குறாப்ல. சாண்ட்ரா வந்து அப்ப அவர் எங்க தூங்குறாரு அப்படின்னு கேட்டா, பிரவீன் காந்தி சார் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு பெட்டி தூக்கிட்டு போறாரு வெளியே. அவர் எங்க தூங்குவாரு? அவர் பிரவீன் காந்தி சார் வந்துட்டாரு. நெக்ஸ்ட் பெட்டியை கொண்டு போய் வெளியே வச்சுட்டு, சார் உங்க இடத்துல அவர் வச்சிருக்காரு சார் அப்படிங்கிறாரு. சபரி கேட்கிறாப்ல, அவர் அங்கதான் தூங்க போறாராம்டா அப்படின்னு சொன்னா, இல்ல அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு அப்படின்றாரு. வியானாமே வந்து சொல்றாங்க, இல்லங்க அவர் அங்கதாங்க தூங்க போறாரு அப்படின்னு சொன்னா, அப்பயுமே அவர் இடத்துல அவர் படுக்க போறாரு அப்படிங்கிறாரு. அவர் சொல்லிட்டாரு. உடனே சபரியுமே சொல்றாப்ல, சரி அதெல்லாம் நீ ஏன் பண்ற, அதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்றாப்ல. சும்மா அவர் இங்கதான் இருந்தாரு அப்படிங்கிறாப்ல. இதெல்லாம் தப்பு. வினோத் ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்காரு. என்னமோ இந்த வீடு என்னோடதே, இங்க நான் தாண்டா எல்லாமே அப்படிங்கிற மாதிரி பண்றாரு. இப்ப யாரு எங்க தூங்க போறாங்கன்றத அவங்க முடிவு பண்ணிக்க போறாங்க. இவர் எதுக்கு அவ்வளவு கோபத்துல போய் அந்த ஆளு பெட்டியை தூக்கி அதை கொண்டு போய் வெளியே வச்சு, இவர் யாரு அதெல்லாம் செய்யறதுக்கு? அடுத்து திவாகருமே, அது இருந்தா இருந்துட்டு போட்டோம், அவர் எதுக்கு இதெல்லாம் எடுத்துட்டு வந்து வைக்கிறாரு அப்படின்னு கேட்டா, ஆர்டர் சார், பிரவீன் காந்தி சார் இடம் பிடிச்சிட்டாரு சார், தப்பாயிடு சார், இங்க எவ்வளவு இடம் இருக்கு சார், தல ரூம் கூட இருக்கு சார் அப்படிங்கிறாரு. சபரி வந்து, சரி நீ ஏன் இவ்வளவு பதற அப்படின்னு கேட்டா, அவர் அங்கதான் கொண்டு வந்து வச்சாரு, அது அரோரா தான் இங்க கொண்டு வந்து வச்சுட்டா அப்படிங்கிறாரு. உடனே சபரி, சரி நீங்க என்னமோ பண்ணிட்டு போங்கன்னு போயிட்டாரு. இவர் தான் இவ்வளவு நாளா திவாகர் பின்னாடியே அந்த ஆளு வேணான்னு சொன்னாலும் பின்னாடியே போய் அவர் கூட ஃபன் பண்றது, விளையாடுறது, கிண்டல் பண்றது, கேலி பண்றது எல்லாம் பண்ணாரு. இப்ப மட்டும் ஏன் திவாகர் இந்த ரூமுக்குள்ளே வந்துடக்கூடாதுன்னு பண்றாரு? எவ்வளவு இடம் இருக்கு சார், தல ரூம் கூட காலியா இருக்கு சார். அடுத்து திவாகர் சொல்றாப்ல, நான் எங்க வேணா படுத்துட்டு போறேன், உங்களுக்கு என்னங்க? சபரி அந்த பெட்டி எடுத்துட்டு போய் உள்ள வை அப்படின்ட்டாப்ல. உடனே வினோத் நேரா திவ்யா கிட்ட போய், அவர் இங்கதான் கொண்டு வந்து வச்சிருக்காரு, அதை அரோரா தான் எடுத்துட்டு போய் அங்க வச்சிருக்காங்க, சாண்ட்ரா சொன்னாங்க அப்படிங்கிறாரு. அதுக்கு அவங்களுமே எங்க இடம் இருக்கோ அங்க படுத்துக்க போறாங்க, இதுல என்னங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, என்னடா எல்லாரும் ஒரே மாதிரி பேசுறாங்கன்னு கம்முனு போயிட்டாரு. இப்ப எதுக்கு வினோத் இன்னைக்கு இவ்வளவு ஹைப்பரா பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு எனக்கு புரியல. நெக்ஸ்ட் திவாகர் சொல்றாப்ல, வினோத் சார் இதெல்லாம் தப்பு சார், பெட்டி எழுதிட்டு வந்து வெளியே வைக்கிறதுலாம் ரொம்ப பெரிய தப்பு சார் அப்படின்றாரு. கம்முனு நிக்கிறாப்ல.
இவர் உள்ள போய் பெட்டி எடுத்துட்டு வெளியில வந்து விக்ரம் என்ன விக்ரம் இதெல்லாம் இப்படி எல்லாம் பண்ணலாமா, கொஞ்சம் கூட மெச்சூரிட்டி இல்லாம இருக்காருன்னு சொன்னா உடனே வினோத் இது என்ன பெரிய விஷயமா, என்ன ஆளு படுக்க போறாங்க அதுல வந்து வச்சிருக்கேன்னு கேக்குறாரு. அதுக்கு திவாகர் சொல்றாப்ல அவர் அங்க படுத்துக்க போறாரு, நான் இங்க படுத்துக்க போறேன், நீங்க எதுக்காக எடுத்துட்டு வந்து வைக்கிறீங்கன்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்லல. ஏன்னா திவாகர் கேக்குற கேள்வி நியாயமான கேள்வி. கூட மெச்சூரிட்டியே இல்லாம இருக்கா. அப்படி ஒரு ஆள் அங்க படுத்து போறாரு, அங்க படுத்து போறாரு. இதுல வேற விக்ரம் வந்து ஏன்னு எல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னா சும்மா ஜாலிக்குங்க அப்படிங்கிறாரு. எப்படி ஏங்கிறது ஜாலிக்காம், இதே ஏஐ இவரை பார்த்து சொன்னா எவ்வளவு கத்துவாரு. ஆயுதரை ஏன்னு சொன்னதுக்கு எப்படி கத்துனாரு, போன வாரம் பார்வதி கிட்ட ஏன்னு சொன்னதுக்கு என்ன கத்துனாரு. அதுவே இவர் மத்தவங்களை பார்த்து ஏன்னு சொன்னா அதை தப்புன்னு சொல்ல மாட்டாரு, அது ஜாலிக்கு. நல்லா இருக்குது வினோத்தோட நியாயம். நெக்ஸ்ட் எல்லாரும் சாப்பிட்டு போயிட்டாங்க. அப்புறம் இவங்க மட்டும் தனியா சாப்பிடும்போது வியானா கேக்குறாங்க, இவர் எவிக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ரூம்ல தானங்க தங்கி இருந்தாரு அப்படின்னு கேட்டா, ஆமாங்க நான் அங்கதான் இருந்தேன், இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாப்ல, சும்மா விளையாடும் போது காலை வச்சு எட்டி மிதிக்கிறாருங்க அப்படிங்கிறாரு. எப்போ என்னன்னு கேட்டா, இல்ல கிச்சு கிச்சு மூட்டதுக்காக விளையாண்டுகிட்டு இருந்தோம், அப்போ காலை வச்சு எட்டி மிதிச்சுட்டாருன்னு சொல்ல கரெக்டா வினோத் வந்துட்டாப்ல. எது எட்டி மிதிச்சனா, நீ கிச்சு கிச்சு மூட்டுனா நான் நக்கலுக்கு இப்படி மிதிச்சேன், எட்டி எல்லாம் மிதிக்கல சரியா, அதெல்லாம் கணக்கு வச்சுட்டு பேசக்கூடாது, இந்த மாதிரி பின்னாடி பேசுற வேலையெல்லாம் வச்சு கூடாதுன்னு சொல்லி கடுப்பாயிட்டாப்ல. கால் இடி பண்ண எட்டில அதெல்லாம் கணக்கு வச்சு பேசக்கூடாது, இந்த மாதிரி பின்னாடி பேசுற வேலையெல்லாம் வச்சு கூடாது. அடுத்து வியானாவும் திவ்யாவும் சொல்றாங்க, அவர் அதை ஒரு கம்ப்ளைண்டாலாம் சொல்லலங்க அப்படின்னு சொன்னா, ஆனா வினோத் வந்துட்டு உன்னை அமைதியா இருக்க சொல்லியிருக்காங்க, வந்தியா கம்முன்னு அப்படின்னு சொல்ல வந்துட்டு நானும் கம்முன்னு இருக்கேன், பிரச்சனை பண்ணணும்னு நினைக்காத அப்படிங்கிறாரு. அங்க வினோத் எட்டி எல்லாம் மிதிக்கல, அது உண்மைதான். கிச்சு கிச்சு மூட்டுனதுனால அவர் அப்படி வந்து தள்ளி விடுற மாதிரி பண்ணாரு. ஆனா அதுக்காக திவாகர் வெளியே போற கடைசி நாள் வரைக்கும் அவர் பின்னாடியே போய் அவரை நல்லா வச்சு செஞ்சுட்டு இப்ப ஏன் திடீர்னு வந்து இப்படி பேசுறாருன்னு தான் எனக்கு புரியல. இப்ப திவாகர் எல்லாம் நமக்கு தேவையில்லை அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரா என்ன? அடுத்து வினோத் திவ்யாவுக்கும் வியானாவுக்கும் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத திரும்ப எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதை கேட்டுட்டு அவங்க ரெண்டு பேரும் ஐயோ அது அவர் வந்து ஒரு கம்ப்ளைண்டாவோ ஒரு குறையாவோலாம் அவர் வந்து சொல்லல அப்படின்றாங்க. எனக்கு இது புரியலைங்க. அதென்ன இது குறையும் இல்ல இது கம்ப்ளைண்ட்டும் இல்லன்னா அப்ப அது என்னது, அதுக்கு பேர் என்ன? திவாகர் இது ஒரு கம்ப்ளைண்டா தான் சொன்னாரு. ஆனா அதுக்காக வினோத் பிஹேவ் பண்றதுமே தப்பா தான் இருக்கு. திவாகரை ஒரு ஆளாவே மதிக்காம பேசுறாரு. திவாகர் வந்துட்டு என்ன வினோத் சார் இதெல்லாம், வந்தியா போனியான்னா என்ன சார் இதெல்லாம் அப்படின்னு கேட்டா, ஓஹோ இப்ப அதை விட்டுட்டு இதை புடிச்சுக்கிட்டியா, வா நீ என்ன ஐடியால இருக்க பண்ணி வா நானும் வரேன், எனக்கும் போர் அடிக்குது அப்படிங்கிறாரு. அதுக்கு திவாகர் சார் நான் ஒரு நல்ல எண்ணத்துல தான் பேசின வினோத் சார் அப்படின்னு சொன்னா, நானும் நல்ல எண்ணத்துல தான் பேசினேன் தர்பீஸ், அதை நீ புரிஞ்சுக்க மாட்டிய தர்பீஸ் அப்படிங்கிறாரு. அவர் சாரு சாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு, டக்குன்னு நீ வா போ தர்பீஸ்ன்னு சொல்லிட்டாரு. இதுக்கு நான் என்ன சொல்றது, போங்க. இதுக்கு மேல நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். ஆனா நான் சொல்றது வந்து வினோத் பண்றது சரியா தப்பான்னு மட்டும்தான் நான் சொல்றேன், அவ்வளவுதான். அவருக்கு சப்போர்ட் பண்றத பத்தி நான் சொல்லவே இல்லை, அதை தெளிவா புரிஞ்சுக்கணும். நீ தான் அதை புரிஞ்சுக்க மாட்டே தர்பீஸ், நீ பழைய மாதிரியே இருக்கிற. அவ்வளவுதான் மக்கள், இதோட இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு எபிசோடு எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வினோத்தோட பிஹேவியர் உங்களுக்கு எப்படி தெரியுது, அது கரெக்ட்னு தெரியுதா இல்ல அவர் தப்பா பிஹேவ் பண்றாரு, ஓவர் கான்ஃபிடன்ஸ்ல பிஹேவ் பண்றாரு நினைக்கிறீங்களா அப்படின்றது மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் நாளைக்கு வந்து உங்களுக்கு மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா.